அடுத்தது இந்த 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இல்லையா? அதுல வந்துட்டு 500 யூனிட்டுக்கு கீழ நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இப்போ கரண்ட் பில் நம்ம வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் கட்டுறோம். அந்த 2 மாசம் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 500 யூனிட்டுக்குள்ள இருக்கணும். ஓகே 2 மாசத்தையும் சேர்த்து. அந்த 500 யூனிட்டுக்குள்ள இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு 200 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. அதே 500 யூனிட் தாண்டி 501 அப்டிங்கிற மாரி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் கரண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்ட தான் நீங்க கட்ட போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய 100 யூனிட் அந்த ஃப்ரீ ஆன ஸ்கீம் வந்துட்டு அப்படியே கன்டின்யூ ஆகுது. ஓல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலயும் சேஞ்சஸ் கிடையாது. அதே 100 யூனிட் ஸ்கீம் இப்பவும் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 100 யூனிட் வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 500 யூனிட்க்கு கீழ பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. ஸோ, அதுக்கான ஒரு விஷயமா அவங்களுக்கான ஒரு டெய்லி லைஃப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.